என் பேர்லேயும் ஒரு ஓட்டு இருக்கும், செத்து போனவங்க பேர்லேயும் ஓட்டு இருக்கும்னா என்னுடைய வாக்குக்கு என்னங்க மரியாதை? என்னுடைய வாக்குக்கு மரியாதை இருக்குது, என்னுடைய வாக்குரிமைக்கு ஒரு மகிமை இருக்குன்னா அது போலி வாக்காளர்கள் பேர் இல்லாமல் உண்மையாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு இருந்தால் தானே என் வாக்குக்கு மரியாதை. அப்போ எஸ்ஐஆர் நடந்தால் தானே அது உண்மையான ஒரு தேர்தலாக இருக்க முடியும். இப்போ வாக்கு திருட்டுனா என்ன? இறந்தவங்க ஓட்டை நீங்கள் போடுறீங்கன்னா வாக்கு திருட்டு. ஏன்னா உயிரோடு இருக்கிற எனக்கும் ஒரு ஓட்டு, செத்து போன யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. அப்போ என் ஓட்டுக்கு என்ன மரியாதை? அப்போது வாக்கு திருட்டை தடுப்பது தான் எஸ்ஐஆரை ஒழிய எஸ்ஐஆரையே வாக்கு திருட்டுன்னு சொன்னால் எவ்வளவு கேடு கட்ட அயோக்கியத்தனமான பொய். இப்போ என்னன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க? சார் காங்கிரஸ் சொல்கிறாங்க சார், நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். சரி, காங்கிரஸ் சொல்கிறாங்க, ஒரு நாளாவது மீடியாக்கள் ஏன் சார் எந்த அடிப்படையில் இதை சொல்கிறீங்க? எஸ்ஐஆர்ன்றது ரிவிஷன், அதை வாக்கு திருட்டுங்கிறது எவ்வளோ மோசமான வார்த்தை. எஸ்ஐஆர் எதுக்கு சார் சொல்கிறீங்க? என்ன உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன்? அந்த கடமை இருக்குல்ல மீடியாவை கேட்குறதுக்கு. கேட்க மாட்டேறான். கேட்டிங்கன்னா தான் மக்களை ஏமாற்றி அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு. இப்போ பீகார் எலெக்ஷனில் அந்த முடிவு எதை காட்டுது? நீங்கள் ஜனங்களை ஏமாற்றி அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மக்களை முட்டால் நினச்சி நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை முட்டாளாக்கிடுவாங்க. ஒரு எஸ்ஐஆரை நீங்கள் வாக்கு திருட்டுன்னு சொல்கிறீங்கன்னா மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளாக அதை நம்புறதுக்கு? இப்போ வச்சாங்களா உங்களுக்கு ஆப்பு,